தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை எள்ளி வீசிய மக்கள். இன்றைக்கு இதுதான் மத்தியானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஓசி காரில் வந்த பொன்முடி அவர்களை மக்கள் சேற்றால் அடித்ததற்கு பதிலால், செருப்பால் அடித்ததற்கு பதிலால் வேற ஒன்றை செய்திருக்கணும். என்ன செஞ்சிருக்க வேண்டும் இந்த மக்கள்? ஏன், எதற்கு, எங்கே, எப்படி? திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்களத்தின் காணொளியில். உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறைக்கு மாற்றப்பட்டார் சமீபத்தில். ஒரு சாதாரண வரலாறு இல்லை பொன்முடியினுடைய அரசியல் வரலாறு. கிட்டத்தட்ட 75 வயது மதிக்கத்தக்க ஒரு பேராசிரியர் பெருந்தகை பொன்முடி அவர்கள் 1984ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்ட 5வது வருடத்திலேயே 1989 இதே விழுப்புரத்தில் நின்று வெற்றி பெற்றார். அவர் முதல் முறையாக என்றைக்கு சட்டமன்ற உறுப்பினரானாலோ அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்போதெல்லாம் திமுக ஆட்சியில் இருந்திருக்குதோ அப்பையெல்லாம் அவர் அமைச்சராகவே இருந்திருக்கிறார். பல துறைகளில் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. சமீபத்தில் வனத்துறையில் அமைச்சர். கட்சி பொறுப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கட்சியில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக ஐயா பொன்முடி அவர் இருக்காங்க. சமீபத்தில் கூட மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு வழக்கு, செம்மண் அள்ளி தின்னுட்டாருன்னு, மன்னிக்கணும், வித்துட்டாரு அப்படின்னு, சட்டத்திற்கு புறம்பாக செம்மண் கடத்தினாரு, செம்மண்ணை அள்ளிட்டாரு, பணங்களை ஈட்டியிருக்கிறாருன்னு சொல்லி வழக்கு இன்னும் கூட அந்த வழக்கு போய்கிட்டு தான் இருக்குது. அவர் மீது மட்டுமல்ல, அவருடைய மனைவி மீதும் கூட அந்த வழக்கு இருந்தது தெரியும். கடைசியாக தன்னுடைய வயதை சொல்லி, அவருக்கு இருக்கக்கூடிய நோய்களை சொல்லி தான் அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். இருந்தாலும் விழுப்புரம் இந்த பகுதிகளில் மிகப்பெரிய மழை, வெள்ளம், குறிப்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் விழுப்புரம் மட்டும் கிடையாது, கடலூர் மட்டும் கிடையாது, விக்கிரவாண்டி மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலுமே தூர்வாரலை. எந்த ஓடை, ஏரி, கண்மாய் இதுகளெல்லாம், அந்த நீர்வழிச்சாலைகள் எல்லாம் இவர்கள் எந்த விதத்திலையும் பராமரிக்கவில்லை என்பது மக்கள் உணர்ந்தது. ஆனால் மக்கள் என்ன தவறு செய்கிறாங்கன்னா, எப்போ எல்லாம் தூர்வாரணுமோ அந்த நேரத்தில் தூர்வார சொல்லி போராடுறது கிடையாது. மழை வெள்ளம் மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் போய் 4 வழிச்சாலையில் போய் உட்கார்றது, இந்த மாதிரியான போராட்டங்களை, உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணுறதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி சமயத்தில் அரசு தன்னுடைய வேலையை சரியாக செய்யலைங்கிறத விட பாதிக்கப்பட்ட மக்களை விரைவாக போய் பார்க்கல. விரைவாக பார்த்து அரசு எந்திரங்களை முடுக்கிவிட்டு முன்னெச்சரிக்கையாக, அதான் வானிலையில் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, வானிலை அறிக்கை இந்த மாதிரி எல்லாம் மழை வெள்ளம் வர காத்திருக்குது, அதை தான் ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்னு ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனால் நம்ம பகுதியில் அப்படி நடந்துருச்சுன்னா, மழை வெள்ளம் சூழ்ந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், மக்களுக்கு எந்த விதமான உதவிகளை நம்ம செய்யறதுக்கு தயாராகணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நோக்கமே கிடையாதுங்க. அப்படி ஒரு சூழலில் மழையெல்லாம் தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் 3 நாட்களாக மின்சாரம் இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், உணவு இல்லாமல், இருப்பிடம் இல்லாத பல கிராமங்கள் மூழ்கிடுச்சுன்றாங்க. தொடர்ச்சியாக 3-4 நாட்களாக போய் பார்க்காத பொன்முடி இன்னைக்கு தான் பார்க்க போயிருக்கிறார். பார்க்க போன பொன்முடி மேலே ஏன் சேற்றை எள்ளி வீசுகிறாங்க? அவர் மீது மட்டுமல்ல, அவருடைய மகன் அவர் மீதும், கூட போன மாவட்ட ஆட்சியர் மீதுமே சேற்றை எள்ளி வீசியிருக்கிறாங்க. சேற்றை எள்ளி வீசுகிற அளவிற்கு கோபம் எதற்கு வந்தது, எப்படி வந்தது என்றால், ஏற்கனவே கொதிப்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், உண்ணாம உறங்காம, மின்சாரம் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய அம்மா அப்பாவை, வயதானவர்களை, நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பராமரிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்த பொன்முடி, இப்போ சென்னையில் நடக்குதுல ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்குதுல்ல, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் 10 புகைப்பட கருவிகளோடு தான் அவங்க இறங்குறது, எங்கேயுமே சேத்துல இறங்கினாலும் சரி, தண்ணியில் இறங்கினாலும் சரி, அந்த மாதிரியாவது செஞ்சுருக்கணும் பொன்முடி. ஆனால் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய காரை விட்டு கீழே இறங்கவே இல்லை, உள்ளே உட்காந்துக்கிட்டே அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி துணியில் பேசியிருக்கிறாரு. அவன் ஏற்கனவே கொதிச்சு போய் உட்காந்துருக்கான், அள்ளி வீசி எரிஞ்சிட்டான். இதுதான் நடந்தது. இவர் அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா, ஓசி பஸ்ஸு, இந்த ஓசி பஸ்ஸில் போகிற மகளிர் தானே நீங்கள், ஓசி பஸ்ஸில் போகிற பெண்கள் தானே நீங்கள், அப்படிலாம் பேசுவார். அப்புறம் மேடையிலே வச்சுக்கிட்டு நீ எஸ்சி தானம்மா, நீ எஸ்சி தானம்மான்னு கேட்பார். இப்படி கொஞ்சம் வாய்க்கொழுப்பும் ஜாஸ்தி. அதே மாதிரி ஆளுநர் கூட சட்டமன்றத்தில்
அவருடைய அறிக்கையை வாசிச்சுட்டு அந்த 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 பிரச்சனை நடந்தப்ப வெளியேறப்ப அத்தனை பேர் சும்மா உட்காந்துருக்கும் போது இவர் மட்டும் அவரை கையை நீட்டி ஒருமையில ஏதோ ரொம்ப கோபமாக பேசியிருப்பார். இப்படி 75 வயதானாலும் அதற்கான ஒரு அனுபவமோ ஒரு பக்குவமோ இல்லாத ஒரு பேராசிரியர் பெருந்தகை தான் ஐயா பொன்முடி அவர்கள். அதுவும் அவர் சும்மா பேராசிரியர் கிடையாது, சும்மா அவர் முனைவர் கிடையாது. அவர் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் முனைவர் பட்டம் எதுக்காக தெரியுமா வாங்கியிருக்கிறாரு? முனைவர் பட்டமே வரலாறு படித்து வாங்கியிருக்கிறார். அப்போ ஒரு வரலாறு படித்தவர், பேராசிரியராக இருக்கிறவர், 1984 இருந்து அரசியல் இருக்கிறவர், பல வருடங்கள் இந்த தமிழ்நாட்டில் பல துறைகளுக்கு அமைச்சராக இருந்தவர். இப்படியெல்லாம் இருந்த ஒரு பொன்முடி எவ்வளவு எளிதாக மக்களை நம்ம கடந்து போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்க. உள்ளே உட்காந்து பேசும் மக்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் கீழே பேச மாட்டேன்னு எரிஞ்சிட்டான். எரிஞ்சது வேற என்னத்தையும் கொண்டு எரிஞ்சிருந்தானா இன்னைக்கு அசிங்கமாக இருக்கும். சேத்தள்ளி விரிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு கையில் அங்கனக்குள்ளே கிடைச்சது கல்லோ மண்ணோ இல்லை, சேரு தான். ஏன்னா அவன் தண்ணிக்குள்ளே தானே இருக்கான். அதனால் எடுத்து வீசிட்டான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ நம்ம கேட்குறது, நீங்கள் எப்படி ஓசி பஸ்ஸு தானேன்னு கேட்டிங்கல்ல. இப்போ நீங்கள் வந்த கார் என்ன காரு? ஓசி கார் தானே, அரசு கொடுத்த கார் தானே. இப்போ அரசு கொடுத்த கார்லாம் அவங்க போகிறதில்ல. இப்போ அது வேறு சிக்கல் இருக்குது. இப்போ அதுலேயே ஏன் கார்லன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காமராஜர், கக்கன் இவங்கெல்லாம் இருந்தப்ப அரசு பார்த்து ஒரு அம்பாசிடர் கார் கொடுக்கும். அதை மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், காமராஜர் கக்கன்லாம் பஸ் ஏறி வரணும். அதுதான் நிலைமை. அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், அன்னைக்கு நம்ம ஆண்டவர்கள், நம்முடைய பாட்டன்கள், நம்முடைய தாத்தாக்கள்லாம் அப்படிதான் ஆண்டிருக்கான். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கார் தரலைன்னா முடிஞ்சு பஸ் ஏறி தான் வரணும். ஆனால் இன்னைக்கு அப்படி நிலவரம் இல்லை. எல்லாத்திட்டையுமே ஹம்மர் காரு, ஃபார்ச்சுனர் காரு, லேண்ட் ரோவர் எல்லாமே இருக்குது. அரசு பார்த்து அம்பாசிடர் கொடுத்தாலும் ஓரமாக கொண்டு நிப்பாட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய அதுக்கு கொடுப்பான்ல எரிபொருள் பொருள் கொடுக்காம பாருங்க காசு, அதை மட்டும் வேணால் எடுத்துக்குவாங்க. அதையும் விடுறதில்ல. ரெண்டு கிடக்கும், லட்சம் கோடி கிடக்கும். அன்னைக்கு ஏன் காமராஜர் கக்கன்ட்ட கார் இல்லை? அன்னைக்கு பணம் இல்லை. ஏன் பணம் இல்லை? அவன் ஊழல் செய்யலை. 9 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார் காமராஜர். ஆனாலும் அரசு அவருக்கு கார் தரலைன்னா கார் இல்லை தான். ஆனால் இன்னைக்கு அப்படியா? 60 ஆண்டுகளுக்கு 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் அதிகாரத்தில் மாறி மாறி இருந்தாலும் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் இருக்கிறவர்கள் கொள்ளையடிச்சு அதுவும் கோடிகளை கொள்ளையடித்து, லட்சம் கோடிகளை, 1000 கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிறவர்களுக்கு எதுக்கு அம்பாசிடர் இருக்காரு? அதெல்லாம் நீங்கள் வாங்க மாட்டான். அரசு கொடுத்தாலும் வேணான்ட்டு போயிடுவான். அன்னைக்கு நம்ம ஐயா கக்கன் வேணான்ட்டு போனாரு. எப்போ தெரியுமா வேணான்ட்டு போனாரு? அவங்களுடைய ஆட்சி காலம் முடியுது, காங்கிரஸுடைய ஆட்சி காலம் முடியுது, அடுத்த தேர்தலை சந்திக்கணும், ஆட்சியின்றோடு நிறைவடைகிறது. சட்டசபையில் இருக்கக்கூடிய, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை செயலகத்திலேயே காரை நிறுத்தி விட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போனாரு. வீடு வரைக்கும் கூட என்னை இறக்கி விட்டுட்டு போன்னு சொல்லல. என்னுடைய பணிக்காலம் முடிந்து விட்டது. அப்படிப்பட்ட கக்கன் அந்த இடத்திலே நிப்பாட்டிட்டு பேருந்தில் ஏறி போன கக்கன். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? இந்த அரசியல்வாதிகள், இந்த மக்கள் சினிமாவை பார்த்து, திரை கவர்ச்சியை பார்த்து, நடிகர் நடிகைகளுக்கு பார்த்து வாக்களித்த இந்த மக்கள் எவ்வளவு ஒரு ஏமாளின்னு பாருங்க. இன்னைக்கு அரசு கொடுக்குற காரை கூட வேணான்னு சொல்லிட்டு அவங்க காரில் வருவான். அப்படி ஒரு ஓசி காரில் வந்தவர் தான் பொன்முடி. அப்ப இதுல இருந்து என்ன, இங்க மட்டும் கிடையாது, விக்கிரவாண்டியில அன்னியூர் சிவா சட்டமன்ற உறுப்பினர் சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல் காக்காயா கத்துனாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கு 10,000. அப்ப இதே மக்கள்கிட்ட அவங்களோட இன்ப துன்பங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம். அவங்க இன்ப துன்பங்கள்ல நமக்கு வருத்தம் இருக்கு. ஆனால் அதை தாண்டி விக்கிரவாண்டி மக்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதை விழுப்புரம் சேர்ந்த மக்கள் இடத்துல நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். நீங்க எல்லாம் யாருக்கு வாக்கு செலுத்தினீங்க? நல்ல அரசியல்வாதிகள் வர வேண்டும் நீங்க நினைச்சீங்களா? யார் நல்லா காசு கொடுப்பான்னு நினைச்சீங்க? ஓட்டுக்கு யார் நிறைய பணம் கொடுத்தான்னு பார்த்தீங்க? இன்னைக்கு தெருவில் நிற்கிறீங்க. இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எவ்வளவு பெரிய அரசியலை தூக்கி வச்சோம். அபிநயா என்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஒரு மருத்துவர். உங்களிடத்தில் எவ்வளவு பெரிய தத்துவங்களை, கருத்தியலை, உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை, நான் வந்தால் என்ன செய்வேன், எவ்வளவு பெரிய விஷயங்களை தூக்கி வச்சாங்க. ஆனால் அவர்களெல்லாம் நீங்கள் மதித்தீர்களா? யார் பணம் கொடுத்தார்கள், எவ்வளவு கொடுத்தார்கள்? இந்த எடையை போட்டு நீங்க எப்படி அன்னியூர் சிவாவையோ அமைச்சர் பொன்முடியவோ நீங்கள் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பதற்கு இந்த மக்களிடத்துல என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். உங்களுடைய துன்ப துயரங்கள்ல நாங்க பங்கேற்கிறோம், மாற்று கருத்து இல்ல. உங்களுக்கு இந்த அரசு உங்களை கவனிக்கல, அதை ஏற்றுக்கொள்கிற வருந்துறோம். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யாரு? ஐயா பொன்முடியா? அன்னியூர் சிவாவா? நீங்கள் தான். நீங்கள் தேர்ந்தெடுத்த பெருமக்கள், ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த பெருமக்கள் தானே இவர்கள். அப்ப அப்படிப்பட்ட அமைச்சரை போய் நீங்க சேர்த்து இல்லை அடிக்கலாமா? தப்பு தானே அது.
இன்றைக்கு சேற்றை கொண்டு அடிப்பீர்கள், நாளைக்கு செருப்பை கொண்டு அடிப்பீர்கள், கடைசியிலே தேர்தல் வரும் கை நீட்டி காசு வாங்குவீர்கள், அவருக்கே நீங்கள் ஆளார்த்தி எடுப்பீர்கள், மலர் தூவி வரவேற்பீர்கள், அவருக்கே நீங்கள் வாக்கு செலுத்துவீர்கள். அதுதான் நடக்க போகுது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. அதுக்கு அவர் மேலே நீங்கள் சேத்தள்ளி வீசணும். நீங்கள் கை நீட்டி காசு வாங்காம இருந்திருந்தா நீங்கள் சேற்றையில் அடிக்கிறதுல செருப்பை கொண்டு அடிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் ஓட்டுக்கு அவர் இடத்துல காசையும் வாங்கிக்கிட்டு அந்த காசு அவருக்கு எங்கேருந்து வரும், எப்படி வரும்? இப்போ உங்கள் கம்மா குளம் ஏரி இதெல்லாம் சுத்தம் பண்ண வச்சிருந்தாரு பாருங்க, இந்த மழை வெள்ளம்லாம் வருவதற்கான முன்னேற்பாடுகளை செய்யாமல் இருந்தார் பாருங்க, அதுலாம் அடிச்ச கொள்ள. அப்படியெல்லாம் செய்யாமல் இருந்தா செஞ்ச மாதிரி எழுதி கணக்கு எழுதி பில்லை எடுத்து ஆளாளுக்கு பகிர்ந்துக்கிறது இருக்கு பாருங்க, அந்த காசை தான் உங்களுக்கு ஓட்டு போடுறப்ப உங்க வாயில திணிச்சது. அன்னைக்கு நீங்க பேசியிருக்கணும், அன்னைக்கு நீங்க சொல்லணும், இந்த காசு எனக்கு வேண்டாம், எனக்கான வேலைகளை செஞ்சு கொடு. நாளைக்கு மழையோ தண்ணியோ வெயிலோ புயலோ வந்தா நாங்கள் எந்த விதமான கஷ்டமும் அடையாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய மண்ணை சீர் செய்ய உன் காசை எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தகுதி இருக்கு உங்களுக்கு. ஒருத்தங்கிட்ட நீங்க காசையும் வாங்கிக்குவீங்க, அவர் உங்களுக்கு முழுமையா சரியாகவும் இருந்துடணும். அப்படின்னா அது எப்படி முடியும்? ஒரு தொகுதியில் எவ்வளவு வாக்கு, ஒரு வாக்குக்கு எவ்வளவு பணம், அப்ப எவ்வளவு கோடி ஆகுது? அந்த கோடி என்ன பொன்முடியும் அன்னியூர் சிவாவும் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களா? அப்ப மக்கள் இன்னைக்கு போராடுற மக்கள் கொஞ்சமாவது கண்ணாடியில போய் உங்க முகத்தை பார்த்து, சனியனே சனியனே நீதான சனியனை கை நீட்டி காசு வாங்கின, காசு வாங்கிட்டு அந்த மனுஷனையை போய் கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்கணும். மறப்பது மக்களின் இயல்பு. அதான் செங்கொடி சொல்றாள்ல, மறப்பது மக்களின் இயல்பு, ஆனால் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது போராளிகளின் கடமைங்கிறார். அப்படித்தான் நாங்களும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த நினைவு உங்களுக்கு வாக்கு செலுத்தும் போது வருகிறதா, வாக்களிக்கும் போது வருகிறதா? நீங்கள் வேண்டுமென்றால் இன்றைக்கு நீங்க போராட்டம் நடத்துறீங்க, அன்னியூர் சிவாவை சிறைபிடித்து வச்சிருக்கீங்க, இதையெல்லாம் தாண்டி நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க நான் சொல்றேனே, எல்லாம் மறந்து போயிடும் உங்களுக்கு. மழையில நின்னது, தண்ணியில நின்னது, 3 நாள் வந்து மின்சாரம் இல்லாமல் இருந்தது, உண்ணாம திங்காம பசியோடு தண்ணிக்குள்ள கடந்தது, எல்லாமே மறந்துடும். அன்னைக்கு நீட்டுற 1000 ரூபா, அன்னைக்கு நீட்டி அவன் கொடுக்குற 500 ரூபா, அந்த பொன்முடி பாணியிலே சொல்லணும்னா ஓசி காசு, ஓட்டுக்கு நீங்க வாங்குற ஓசி காசுக்கு வாக்கு செலுத்தினா இந்த கதிதான். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.